வானே. ஏய், உனக்கு அவ்வளவுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதா? நான் என்னென்ன பண்ணேன்? வீட்டை விட்டு வெளியே காலை வச்சுனா ஒரு 10 வம்ப விலைக்கு வாங்கிடுற. உன்னால அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் வீட்ல இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. என்ன என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைண்ணே. ஏய், நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுற. உன்னால இம்சப்படுறதெல்லாம் நாங்க. இப்ப பாரு, கோயிலுக்கு போகணும்னு வேற சொல்லிட்ட. உனக்கு என்னைய துணையா அமுச்சு வச்சிருக்காங்க. நான் என்ன உனக்கு பாடி கார்டா? உன்னால வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல தெரியுமா? இன்னைக்கு எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. நான் அங்க போகணும்னு நினைச்சேன். இப்ப பாரு, எல்லாம் நாசமா போச்சு. அண்ணே, என்ன இல்ல, நீ வேணும்னா மேட்சுக்கு போயிட்டு வா, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்பா கேட்டா? அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம். போய் சொல்லி ஏமாத்தலாம்னு சொல்ற. எப்படி இருக்க நீ? எப்ப பாரு பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, இப்படிதான் இருக்க. சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் சாமி கும்பிட்டு வா. சரிண்ணே. புஷ்பா. வரேங்க. அகிலா. அதோ வரப்பா. என்னங்க? அப்பா. ஒண்ணு இல்லப்பா, இது மேக்கால இருக்கிற நம்ம 1 ஏக்கர் நிலத்தோட பத்திரம். இது எங்க அப்பா பேர்ல இருக்கு. எங்க போனாலும் பொம்பளை பிள்ளைங்களை மதிக்கணும், சரிக்கு சமமா பார்க்கணும்னு சொல்றவன் நான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை மட்டும் கொடுத்தா பத்தாது, அவங்களுக்கு உண்டான உரிமையும் கொடுக்கணும். நமக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு போராடி சட்டப்படி அந்த உரிமையை வாங்கி கொடுத்திருக்காங்க. நாம தான் சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல, அந்த உரிமையும் கொடுக்கறது இல்ல. சட்டப்படியும் நியாயப்படியும் இந்த சொத்துல பாதி என் தங்கச்சிக்கு போய் சேரணும். அவ என்கிட்ட இதை பத்தி கேட்கல, நானும் அதை பத்தி யோசிக்கல. ஆனா இப்ப யோசிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நம்ம பூங்குடி காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாம கஷ்டப்படுறா. என் தங்கச்சி மருந்து வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்படுறா. சிவசாமியை பகைச்சுக்கிட்டா 2 இட்லியை கூட அவளால வாங்க முடியாது. எந்த நிலையில் நான் வச்சிருக்கேன் பாத்தியா? நியாயப்படியும் சட்டப்படியும் அவளுக்கு சேர வேண்டிய பங்க அவ பேருக்கு எழுதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா, இருக்கிறது 1 ஏக்கர், அத முழுசா அத்தைக்கு எழுதி வச்சிருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. டேய், உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. அவளுக்கு சேர வேண்டிய உரிமை மட்டும் அவளுக்கு கொடுத்தா போதும். இது உன் தாத்தா சொத்து, உன் உரிமை உனக்கு தான் வரணும். ஓகேப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அத்தைக்கே கொடுத்துருங்க. ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு. அம்மா, நீ தானமா அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்க. ஆமா, இப்பவும் நான் அவரோட முடிவுக்கு கட்டுப்படுறேன். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? நியாயமா ரஞ்சிதத்துக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்கறதுக்கு நான் யாரு, நீங்க யாரு, இவன் யாரு? கண்டிப்பா அவளுக்கான பாதி சொத்தை கொடுக்கணும். ஆனா நாம கொடுக்கற சொத்து உங்க தங்கச்சிக்கு தான் போகும்னு என்ன நிச்சயம்? ஏன்னா உங்க மச்சான் அவ்வளவு ஒண்ணு யோகியமானவரா இல்லையே. நாளைக்கே உங்க தங்கச்சி கிட்ட சொத்தை மிரட்டி எழுதி வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால ரஞ்சிதத்துக்கும் பூங்குடிக்கும் என்ன பிரயோஜனம்? ஏங்க, இப்பவும் நான் சொல்றேன், அந்த 1/2 ஏக்கர் நிலம் நமக்கு வேண்டாம். ஆனா அது உங்க தங்கச்சிக்கும் பூங்குடிக்கும் தான் உபயோகமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் புஷ்பா. ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடும்ன்றதுக்காக ரோட்ல போகாமே இருப்போமா? சிவசாமி முரடன் தான், மூர்க்கம் தான், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் திமிரு பிடிச்சவன் தான், ஈகோ பிடிச்சவன் தான். ஆனா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. என்ன அவனுக்கு என்ன பிடிக்காது அவ்வளவுதானே தவிர அவன் அயோக்கியனோ இல்ல ஏமாத்துக்காரனோ கிடையாது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா தாராளமா உங்க தங்கச்சி பேர்ல எழுதி வைங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்.
அவளுக்குன்னு ஒரு சொத்து இருந்தா அவளுக்கு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், எதுக்கும் பயப்பட மாட்டான். அதனால அவ பேருக்கு இதை எழுதி வைக்கத்தான் போறேன்.